ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஹரிதா பண்ண காரியத்தினால சூர்யா ஹரிதாவை வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறாரு. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஹரிதா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அந்த கார் நம்பர் சொல்லி அதுல உள்ளவனை நீங்க என்ன வேணா பண்ணுங்க, கொலை கூட பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்லிடுறா. உடனே வந்து அவனுங்களோட வேலை முக்கியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை இப்போ அடிக்கிறதுக்காக காரை மறைச்சிட்டு நிற்காங்க. கரெக்டாக வந்து கார் வந்ததுமே வந்து இந்த கார் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓப்பன் பண்ணி வெளியே வாங்கலான்னு சொல்லி ஒரு 10 பேர் சுற்றி வளைச்சிக்கிட்டானுங்க. சுற்றி வளைச்சி இங்கே பாருங்கள், அந்த கான்ட்ராக்டர் நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு புக் பண்ணோம், எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வேணும், அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது, என்ன ஹரிதா வச்ச ஆளா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அங்கே வந்து புக் பண்ணோம், நாங்கள் அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டோம், என்னால் இதில் வந்து பின்னோக்கி செல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லவுமே இவன் சூர்யா வந்து கேட்குற மாதிரி இல்லை, இங்கே பாரு ஓ மிரட்டல் உருட்டலுக்கெலாம் நான் வந்து பயப்படுற ஆள் கிடையாது, மரியாதையாக இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாதிரி சூர்யாவும் வந்து சொல்ல கேட்காம அடித்தடியாக ஆயிடுது. பயங்கரமாக அடிக்கவும் ஷார்ப்பு கூப்பிட்டுட்டு தானே போனார் சூர்யா. அதனால் ஷார்ப்பு பயங்கரமாக அடிக்கும். ஒருத்தவனை மட்டும் பிடிச்சி அடின்னு அடித்தா அவன் எல்லா உண்மையும் கக்கிடுறான். இந்த மாதிரி எப்பட்றா நாங்கள் தான் தெரியும்னு சொல்லும்போது அவன் சொல்லிடுறான், இந்த மாதிரி அந்த மேடம் தான் இந்த கார் நம்பர் சொல்லி இதில் உள்ளவங்கள நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, கொலை கூட பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே ஷார்ப்புக்கு தூக்கி வாரி போட்டுருது, அதாவது அசோகனுக்கு. ஏன்னா ஹரிதா இவ்வளோ டேஞ்சரான ஆளா அப்படின்ற மாதிரி இப்போ தான் தெரிய வருது. குடும்பத்துக்குள்ளே இருந்து கொலை பண்ணலாம் எப்படி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அப்படி இருந்த சமயத்தில் தான் சூர்யா வந்து ஷார்ப்பு பார்த்தல அவள் எவ்வளோ பெரிய கேவலமான வேலையை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, ஆமாம் மாப்பிள்ள அவள் இவ்வளோ கேவலமாக இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இது தெரியாமல் நான் அவள் கூட இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அசோகன் ரொம்ப வந்து வருத்தப்பட்டுக்கிறாங்க. ஏன்னா யார் தான் வந்து கொலை பண்ணுறவங்க கூட இருக்கணும்னு நினைப்பாங்க, இது என்ன பண்ணுறது போகிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தோட அவளை நான் உண்டு இல்லைன்னு ஆக்கம் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சூர்யா அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்புனதுமே ஏய் ஹரிதா வெளியே வாடி, ஹரிதா வெளியே வாடி அப்படின்ற மாதிரி கத்தவுமே உடனே வந்து ஹரிதா வந்து வெளியே வந்ததுமே என்னடா அவன் பிரச்சனை, நீ எப்படா உயிரோட வந்த அப்படின்ற மாதிரி அவ வாயாலே கேட்டுடுறா. ஏன்னா இவ தான் வந்து ஒரடியாக முடிக்க சொல்லிட்டா இல்லையா, அதனால என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை நீ வந்து நான் வந்து சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் வந்து என்னால் கேட்க முடியாது, அதனால் நான் ரொம்பவே வந்து இதாக இருக்கேன், நீ தான் வந்து என்னை அடிக்க சொன்ன, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, நான்லாம் வந்து யாரையும் அடிக்க அந்த ப்ளூடூத் எடுத்துக்கோ, நான்லாம் வந்து யாரையும் அடிக்க சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்து சூர்யா வந்து ஒட்டுமொத்த குடும்பமே வந்து ஒன்று சேர்ந்துருச்சு. அப்போ தான் சுந்தரவல்லி சொல்கிறாங்க, என்னடா உன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, நான் செத்துருந்தா உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன வார்த்தைடா பேசுகிற, வாயை ஒட்டச்சிரும் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இந்நேரம் கொஞ்சம் விட்டுருந்தா நான் வந்து செத்துருப்பேன் இந்நேரம், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தோ இவ தான் உங்கள் அண்ணன் பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா வளரிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது சூர்யா எதுவுமே சொல்லலை, அசோகன் தான் வந்து சொல்கிறாரு, ஆமாத்த ஹரிதா வந்து ஆள் வச்சு சூர்யா வந்து போட்டு தள்ள சொல்லிட்டு அதனால தான் வந்து இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில, என்னென்னமோ சொல்கிறியே என்னடா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ தான் நான் கூட நினச்சேன் அத்தை இவ இவ்வளோ மோசமாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எனக்கே அதிர்ச்சியாக தான் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிகிட்ருக்காரு. உடனே வந்து என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. இல்லை நான் இதை இப்படியே விட போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, விட போகிறது இல்லைன்னா உன்னால் என்னடா பண்ண முடியும்னு கேட்க, உடனே சூர்யா சொல்கிறாரு, நான் முக்கியமாக இவன் முக்கியமாக அப்படின்ற மாதிரி கேட்க, சுந்தரவல்லியால் எதுவுமே பேச முடியல, என்ன அரிதா இதெல்லாம், அவன் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கான், இதெல்லாம் என்ன அரிதா அப்படின்னு கேட்க, இல்லை ஆண்டி அது வந்து ஆண்டி ஒழுங்காக சொல்லு, என்ன இதெல்லாம் எனக்கு புரியலை, எனக்கு இது பிடிக்கவும் இல்லை, நீ பண்ணிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை ஹரிதா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லாண்டின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்ல, என்ன தான் இருந்தாலும் நீ வந்து இவ்வளோ சீப்பாக வந்து இறங்கியிருக்க கூடாது, இவன் ஏதோ பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு நீ விட்டுருக்கணும், அதை விட்டுட்டு இவன் ரேஞ்சுக்கு நீ சீப்பாக இறங்கி இப்படிலாம் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு ஹரிதான்னு சொல்ல, என்னாண்டி புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க, நான் புரிஞ்சிக்காமல் பேசலை, நீ தான் வந்து புரிஞ்சிக்காமல் வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ஒன்றுமே புரியல இவங்களுக்கு, என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு எதுவுமே புரியல.
அப்படி இருக்கும்போது தான் நான் வந்து எல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து சரி பண்ணுவேன். இது எதையுமே வந்து நான் விட்டு வைக்க மாட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு ஹரிதாவை அடி அடின்னு அடிக்கிறாரு. அடித்ததுமே அருணாச்சலத்துக்கு கோவம் வந்துடுது. என்ன சுந்தரவல்லி இதெல்லாம் நல்லா இல்லை சுந்தரவல்லி அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க எனக்கே தெரியாதுங்க, இவ இப்படிலாம் பண்ணுவான்னு எனக்கே தெரியாதுங்கன்னு சொல்ல, ஹரிதா இங்கே பாரு உன்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, இதெல்லாம் நல்லாவா ஹரிதா இருக்குன்னு சொல்ல, ஆண்டி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ ஆண்டி, நான் எதுவுமே பண்ணலை ஆண்டின்னு சொல்ல, பண்ணாமல் தான் வந்து அவன் இவ்வளோ உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கானா, இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, சரி நீ வச்ச ஆளுங்க வந்து அவனை அடித்து கொண்டு இருந்தால் என்ன பண்ணியிருப்ப அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை ஆண்டி அது வந்த ஆண்டி அப்படின்ற மாதிரி சொதப்பிக்கிட்டே இருக்காங்க. நீ என்ன தான் சொன்னாலும் நான் வந்து நம்ப போகிறதா கிடையாது. ஏன்னா நீ வந்து என்ன புரிஞ்சிக்கல, என் பிள்ளையே வந்து கொலை பண்ண பார்த்துட்டல, இதுக்கு மேலே நீ எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லவுமே நந்தினிக்கு அப்படியே உயிரே போகுது. என்னங்க அதான் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் நந்தினி, இந்நேரம் விட்டா அவனுங்க கத்தியால் என்னை சொருகிருப்பானுங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்து அவ்வளோ வருத்தப்படுறாங்க. இவ்வளோ கேவலமான ஆளா, இப்படி ஒரு கேவலமான ஆள் நம்ம வீட்டில் இருக்கணுமா, இருக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி நந்தினியும் வந்து முடிவெடுக்கிறாங்க. என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா அப்புறம் உங்கள் எல்லாருமே நான் என்ன பறிப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் வந்து தவிச்சு போய் நின்றுட்டுருக்கு. அப்போ தான் வந்து ஹரிதா சொல்கிறாங்க, ஒரு வாட்டியுமே பிரச்சனைகள் வந்து எவ்வளோ வந்தாலும் இதுக்கு மேலே வந்துட்டு நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நான் வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சூர்யா வந்து இல்லை இவன் இருந்தால் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக வந்து முடிவெடுத்துட்டாங்க. இந்த முடிவை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் ரொம்பவே வந்து அதிர்ச்சியில் இருந்துகிட்ருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. சூர்யா தெளிவாக சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே இவ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இவளை வீட்டை விட்டே அடித்து துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பாலேயே அவளை அடின்னு அடித்து வீட்டை விட்டே வந்து துரத்துறாரு நம்ம சூர்யா. இதனால் ஹரிதாவோட சாப்டர் க்ளோஸ். ஏன்னா ஹரிதாவை வச்சு தான் ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஹரிதாவை முடிச்சு விட்ட கணக்கு தான். என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பொறுமையாக பார்க்கலாம். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாக போகுது. இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெயிட் பண்ணி பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சூர்யா ஹரிதா படித்ததில் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்ததோ அவங்கெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த ஹரிதாவை ஒழிச்சு கட்டியே ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்தாச்சு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.